இது கொஞ்சம் நன்னாவே கொதிக்கட்டும். ஏன்னா எல்லாம் நம்ம பச்சையாக போட்டிருக்கனால அது கொதிக்கட்டும். இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் தெளியும். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப அடியாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டுனா நம்ம ஜூஸ்லாம் வடிகட்டுவோம் இல்லையா, அதில் வடிகட்டினா அந்த எசன்ஸ் மட்டும் இறங்கும். அந்த எசன்ஸுமே உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து வச்சு நெய்யில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதை விடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது சாத்துமுத்து. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டேன்னா தெளிஞ்சிடும். இல்லை எனக்கு வந்து குழந்தைகள்லாம் சாப்பிடும் கொஞ்சம் அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜூஸ் வடிகட்டியில் இது நல்லா வடிகட்டலாம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நெய்யில் வந்து கடுகு போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு திரும்ப இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளோட ஜீரண ரசம் ரெடி. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக நான் வடிகட்டி தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெளிஞ்சிடும். அந்த வண்டியெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதேன்னு கவலைப்படாதீங்கோ. அதில் என்ன பண்ணுங்கோ, நைட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் புளியை கிள்ளி போட்டு ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணினேன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது சுட சுட சாதத்தில் போட்டு நெய்யை விட்டுன்னு சாப்பிட்டேன்னா நல்லா கப 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 கபன்னு பசி எடுக்கும். சாப்பிட்டு முடித்த உடனே பசிக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் அப்படி. Thanks for watching my channel. Subscribe me please.